Hi students, good morning. Today 11th standard computer science and computer application lesson 3 continuation. 3.3 Data communication between CPU and memory. The central processing unit CPU has a memory data register MDR and a memory address register MAR. The memory data register MDR keeps the data which is transferred between the memory and the CPU. The program counter PC is a special register in the CPU which always keep the address of the next instruction to be executed. The arithmetic and logic unit of CPU places the address of the memory to be fetched into the memory address register. 3.3ல என்ன அப்படின்னா அந்த சிபியூக்கும் மெமரிக்கும் நடுவில் டேட்டா கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 ரெஜிஸ்டர் இருக்குது மெயினாக. ஒன்று வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர், இன்னொன்று வந்து மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். இந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், மெமரிக்கும் சிபியூக்கும் நடுவில் என்னென்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கோ அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த எம்டிஆருக்குள்ளே இருக்கும். அடுத்து ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் இருக்குது. இந்த ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுதோ அதோடைய அட்ரஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கும். இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் எது கொண்டு போய் இந்த அட்ரஸை வைக்கிது அப்படின்னு சொன்னால், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் தான் கொண்டு போய் இந்த அட்ரஸை வந்து எம்ஏஆருக்குள்ளே வைக்கிது. நெக்ஸ்ட், A bus is a collection of wires used for communication between the internal component of a computer. The address bus is used to point memory location. A decoder, a digital circuit, is used to point to the specific memory location where the word can be located. அதாவது பஸ் அப்படின்ற வந்து கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ், நிறைய ஒயர்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னால், கம்யூனிகேஷன் ஆஃப் இன்டர்னல் காம்பனன்ட், அதாவது இன்டர்னல் காம்பனன்ட்க்கு நடுவில் இருக்க கம்யூனிகேஷனுக்காக தான் இந்த பஸ் யூஸ் ஆகுது. அடுத்து இந்த பஸ்ஸில் டேட்டா பஸ் அப்படின்ட்டுருக்கு, அட்ரஸ் பஸ்ன்னு இருக்குது. அட்ரஸ் பஸ் அப்படின்றது வந்து மெமரி லொக்கேஷனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். அடுத்து டீகோடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்து எந்த வேர்டு வந்து மெமரியில் போய் ஸ்டோர் ஆக போகுது அப்படின்றத லொக்கேட் பண்ணும். The address register is connected with the address bus which provides the address of the instruction. அதாவது அட்ரஸ் ரெஜிஸ்டர் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அட்ரஸ் பஸ். அது என்ன இது பண்ணோம்னா, அடுத்து என்ன அட்ரஸில் நம்ம வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்க போகிறோமோ அதோடைய அட்ரஸை அதில் வச்சுருக்கோம். டேட்டா பஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா பிட்வீன் த மெமரி அண்ட் த சிபியூ. அதாவது இந்த டேட்டா பஸ் மூலமாக தான் நம்ம வந்து மெமரிக்கும் சிபியூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். த டேட்டா பஸ் இஸ் பை டைரெக்ஷனல் அண்ட் அட்ரஸ் பஸ் இஸ் யூனி டைரெக்ஷனல். பை டைரெக்ஷனல்னால் 2, அதாவது ரைட்டும் பண்ணும் ரீடும் பண்ணும் அப்படின்னா அதுக்கு பேர் பை டைரெக்ஷனல். யூனி டைரெக்ஷனல்னால் ஏதாச்சும் ஒரு வேலை மட்டும்தான் பண்ணும். அப்போ டேட்டா பஸ் வந்து பை டைரெக்ஷனல், 2 ஒர்க்கும் பண்ணும், ரீடும் பண்ணும் ரைட்டும் பண்ணும். அட்ரஸ் பஸ் அப்படின்றது யூனி டைரெக்ஷனல், ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு தான் பண்ணும். The control bus controls both read and write operation. The read operation fetches data from memory and transfers to MDR. அதாவது கண்ட்ரோல் பஸ் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ரீட் ஆப்ரேஷன், ரைட் ஆப்ரேஷன். The read operation fetches data. அதாவது இந்த எம்டிஆர்லேருந்து டேட்டாஸை வந்து ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ரீட் ஆப்ரேஷன். A single control line perform 2 operations like read and write using 1 and 0. அதாவது 1 அப்படின்னு சொன்னால் ரீட் பண்ணும், 0 அப்படின்னு சொன்னால் ரைட் பண்ணும். அந்த மாதிரி ஒரே லைனில் வந்து 2 வரைக்கும் பார்க்கலாம். ஆல்சோ த ரைட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஃப்ரம் எம்டிஆர் டு மெமரி. அதாவது ரைட் ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து எம்டிஆரில் இருக்கக்கூடிய டேட்டாஸை மெமரி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பஸ் கனெக்டிவிட்டி பிட்வீன் சிபியூ அண்ட் மெமரி. சிபியூக்கும் மெமரிக்கு the word in the RAM has the same size, that is number of bits, as the memory data register MDR. If the process is an 8-bit processor like Intel 8085, its MDR and the word in the RAM both have 8 bits.
If the size of the MDR is 8-bit, which can be connected with a word in the memory, which is also 8-bit size, the data bus has 8 parallel wires to transfer data either from MDR to word or word to MDR based on the control. This control line is labeled as R/W, which becomes 1 means read operation and 0 means write operation. Figure 3.4 shows the content of MDR and the word before the read operation. Also, figure 3.5 shows the content of MDR and the word after the read operation. அதாவது இந்த 8085 அப்படின்ற வந்து ஒரு 8-bit ப்ராசஸர் அப்படின்னு சொன்னால் நம்ம வேர்டை சென்ட் பண்ணக்கூடிய அந்த ரேமுடைய இதுவும் வந்து 8-பிட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக பேரலாக அந்த 8-பிட்டை வந்து சென்ட் பண்ண முடியும். அதில் வந்து 2 சிக்னல்ஸ் இருக்குது. 1ன்னு ஒன்று இருக்கும், 0ன்னு ஒன்று இருக்கும். 1ன்னு இருந்துச்சுன்னா ரீட் ஆகும், 0ன்னு இருந்துச்சுன்னா ரைட் ஆகும். இது வந்து எதுலேருந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா எம்டிஆர்லேருந்து ரேமில் இருக்கக்கூடிய வேர்டுக்கு. The read operation transfers the data bits from word to memory data register. The write operation transfers the data bit from memory data register to word. அதாவது 2 ஆப்ரேஷன் மொத்தம் நடக்குது. ஒன்று ரீட், இன்னொன்று வந்து ரைட். ரீட் அப்படின்றது வந்து டேட்டாவை வந்து வேர்ட்லேருந்து மெமரிக்கு மாற்றுது. இதே இது ரைட் ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து மெமரியிலேருந்து வேர்டுக்கு மாற்றுது. 3.4 Types of microprocessor. Microprocessor can be classified based on the following criteria. First one, width of data that can be processed. Second one, instruction set. 3.4.1 Classification of microprocessor based on the data width. Depending on the data width, microprocessor can process instructions. The microprocessor can be classified as follows: 8-bit microprocessor, 16-bit, 32-bit, 64-bit microprocessor. அதாவது மைக்ரோப்ராசஸரை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எவ்வளவு டேட்டாவை அதை ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத வச்சு, ரெண்டாவது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வச்சு. இந்த எவ்வளவு டேட்டா அது ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றதுல வந்து 4 டைப் சொல்கிறாங்க: 8-bit, 16-bit, 32-bit, 64-bit. 3.4.2 Classification of microprocessor based on instruction set. The size of the instruction set is another important consideration while categorizing microprocessor. Initially, microprocessor had very small instruction set because complex hardware was expensive as well as difficult to build. As technology developed to overcome these issues, more and more complex instructions were added to increase the functionality microprocessor. Let us learn about the 2 types of microprocessor based on their instruction set. Reduced instruction computer, RISC. RISC stands for Reduced Instruction Set Computer. They have small set of highly optimized instruction. Complex instructions are implemented using simple instruction, thus reducing the size of the instruction set. Example of RISC processor are Pentium 4, Intel P6, AMD K6 and etc. Complex instruction set computers, CISC. CISC stands for Complex instruction set computers. They support 100 of instruction. Computers supporting CISC can accomplish a variety of tasks, making them ideal personal computers. Example of CISC processor is Intel 386, 486, Pentium 3 and Motorola 68000. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வச்சு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து சிஸ்க். ரிஸ்க்னா ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது எவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாலும் அதுவாகவே அதை ஆப்டிமைஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சிம்பிளாக ரெடியூஸ்டாக பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். அடுத்து சிஸ்க் அப்படின்றது வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். இதில் வந்து வெரைட்டி ஆஃப் டாஸ்க், நிறைய ஐடியல், மேக்கிங் தம் ஐடியல் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். நல்ல ஒரு ஃபாஸ்டான ஒரு கம்ப்யூட்டராக இது பண்ணும். இது வந்து சிஸ்க் ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.